நீங்கள் கூகுள் பே அதிகமாக பயன்படுத்துவீங்களா பணம் அனுப்புறதுக்கு? அப்படி நீங்கள் பணம் அனுப்பும்போது உங்கள் கூகுள் பேயோட ஹோம் ஸ்க்ரீனில் இதை நீங்கள் கவனிச்சிங்களா? அது என்னென்னு கேட்குறீங்களா? அதுக்கு தானே இந்த வீடியோ. அதுக்கு வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியுமில்ல, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் நான் பெருசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. லைட்டாக சிம்பிளாக தான் இருக்க போகுது. உங்கள் கூகுள் பேயோட ஹோம் ஸ்க்ரீனை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, நீங்கள் யாருக்கெல்லாம் பணம் அனுப்பியிருக்கீங்களோ அவங்களுடைய இமேஜோட நேமும் அந்த ஹோம் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அப்படியே அந்த இடத்துல சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அது கொஞ்சம் உங்களுக்கு நெருடலாக இருந்துச்சுன்னா ஒன்றும் வேண்டாம், சிம்பிளான ஒரு செட்டிங் தான். அதை மட்டும் பண்ணால் போதும். அதுக்கு தானே இந்த வீடியோ, வாங்க தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல் உங்கள் ஃபோனில் கூகுள் பே இருக்குல்ல, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது லாக் போட்டிருந்தீங்கன்னா அதோட பாஸ்வேர்டை கொடுத்துட்டு உள்ளே என்ட்ரு ஆயிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் பீப்புள்னு தலைப்பு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வள குலகலன்னு சொல்லிட்டு நிறைய அக்கௌண்ட்டோட நேம் வித் ப்ரொஃபைல் இமேஜ் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் எப்படி கூகுள் பேயில் ஹோம் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் அடிக்கடி பணம் அனுப்புனீங்கன்னா அவங்களுடைய அந்த காண்டாக்ட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும். சரி, இது உங்களுக்கு தொந்தரவாக இருந்துச்சுன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த நேம், அந்த ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குல்ல, அதில் நீங்கள் ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹைட் ஃப்ரம் திஸ் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த காண்டாக்ட் வந்து மறைஞ்சு போச்சா? ஸோ இந்த சிம்பிளான செட்டிங் தாங்க. உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் இது இடைஞ்சலா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணி அந்த நேமை ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பேக்ரவுண்டில் எந்தவித செட்டிங்கும் இல்லை. அதை மறுபடியும் இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நீங்கள் அந்த நபருக்கு மறுபடியும் பணத்தை சென்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் அவர் இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிடுவார். அவ்வளோதாங்க. ஐ திங்க் இந்த வீடியோ சிம்பிளான ஒரு செட்டிங் தான், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ண, வழக்கம் போல் நான் சொல்கிறது தான், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் நீங்கள் என்ன செய்யணும்னா 2 விஷயம் தான். கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு பிடிச்சது தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை நல்ல ரீதியில் பதிவு பண்ணிங்க. அதுக்கப்புறம்னா பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக்.